குக்கிங் லாங்குவேஜ். இன்றைக்கி நம்ம குக்கிங் லாங்குவேஜ் சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ரெசிபி உசிலி உப்மா. நம்ம எவ்வளோ ஈஸியாக செய்கிறோமோ அதை விட ஈஸியாக இந்த உசிலி ரெசிபியை நம்ம செஞ்சிடலாம். இது வரைக்கும் நம்ம குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த உசிலி ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த உசிலி ரெசிபி செய்யறதுக்கு நான் எடுத்திருக்க இந்த கப்பில் 1 கப்பு பச்சரிசி எடுத்துக்கிறோம். எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப்பு நம்ம பைத்தம்பருப்பையும் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு குக்கரில் நம்ம கழுவி வச்சுருக்க பருப்பையும் அரிசியும் சேர்த்துக்கலாம். கேஸை சிம்மில் வச்சுட்டு இந்த அரிசியும் பருப்பையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது அந்த நம்ம கழுவின அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இதை வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். அதே குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 வரமிளகாயை சின்ன கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவையும் சின்ன கட் பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம எந்த டம்ளரில் அரிசியும் பருப்பு எடுத்தோமோ அதே டம்ளரில் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். அரிசி 1 டம்ளர், பருப்பு 1/2 டம்ளர் எடுத்துருக்கோம் இல்லையா, மொத்தமாக 1.5 டம்ளர். 1.5 டம்ளருக்கு நம்ம 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 3 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போது அரைமுடி தேங்காவை திருகி எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அரிசியும் பருப்பும், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கிறதுனா செக் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வருது. 1 டேபிள் ஸ்பூன் இதில் நான் நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்ட நெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க.
இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி கேஸை சிம்மில் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்துடுச்சு, ப்ரெஷராக அடங்கிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக கம கம்மன்னு நம்மளுடைய உசிலி உதிரி உதிரியாக ரெடியாகி வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. இந்த ஈஸியான உசிலி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.